உடல் சிதைந்து உதிர் மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா? முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் அந்நிலம் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் மண்ணை நோக்கி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இன்று 16 ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. ஆனாலும் இந்த முள்ளிவாய்க்கால் மண் பல சோகக் கதைகளை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றது. அங்கே போகும்போது நீங்கள் பார்க்கும்போது தெரிந்தால் எத்தனையோ வாகனங்களிலிருந்து எத்தனையோ இடங்களிலிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை தேடி மக்கள் வந்து கொண்டிருப்பதையும் வந்ததையும் நீங்கள் காணொளியூடாக காணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு தமிழரும் எங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த வரலாற்றை கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டும். அதோடு இதை பற்றியும் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வோடும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உடல் சிதைந்து உதிர் மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா? முள்ளிவாய்க்கால். இன்றைய நாள் ஒரு கருப்பு நாள். அந்த நாளைத்தான் நாங்கள் நினைவு கூறுவதற்காக எங்களுடைய மக்கள் திரண்டு வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நாள் மே 15 தொடக்கம் 21ஆம் திகதி மட்டும் நினைவு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் மே 18ஆம் திகதி ஏன் அதை நாங்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால், நோ ஃபயர் சோன் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாருமே நம்பிக்கை ஊட்டும் முகமாக இந்த இடத்துக்கு வாருங்கள், உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி அழைக்கப்பட்டு அத்தனை தமிழர்களும் 3 லட்சம் தமிழர்கள் அதை ஒரே இடத்தில் குவிந்து நின்ற போது வானத்தில் இருந்து கொத்து குண்டுகள் கொத்து கொத்தாக குவிக்கப்பட்டு தமிழர்கள் நம்பிக்கையோடு வந்த இடத்தில் சிதைக்கப்பட்டு உயிர் போன கதைதான் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் நடந்த கதை. இந்த மே 18 இறுதி தமிழன் உயிர் இருக்கும் மட்டும் இந்த நினைவேந்தல் நடந்து கொண்டேதான் இருக்கும். பசி கிடந்தே எங்கள் உயிரும் பாதியானது. நீங்கள் போட்ட கொத்து குண்டுகள் எங்கள் மீதி உயிரையும் எடுத்து சென்றது. அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கை, அக்கா, அண்ணா என்று பல்லாயிரம் உறவுகள் இங்கே கண்மூடி போன கதைதான் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் நடந்த கதை. அந்த நாளை நினைவு கூறும் முகமாகத்தான் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல இடங்களிலிருந்து வந்து தங்களுடைய சகோதரன், சகோதரி, மகன், மகள் என்று சொல்லி எல்லாரையும் நினைத்து அவர்களுக்காக நினைவு கூற வந்திருக்கின்றார்கள் என்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்கிற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படி நிற்கணும் என்று சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே நடந்த பல கதைகளை கூறும் முகமாகவும் ஞாபகப்படுத்தும் முகமாகவும் வர்ற மக்கள் எல்லாருக்குமே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது ஒரு வெறும் கஞ்சி இல்லை, பல லட்சம் மக்கள் என்ற உயிரை கடைசியாக இந்த கஞ்சி தான் இதண்டினது. அடுத்தது இங்கே உப்பு போட்டு சாப்பிட்ட கஞ்சி என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. கடல் தண்ணியில் செய்யப்பட்ட கஞ்சிகள் தான்.
மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய உறவுகளை இழந்து அவர்களுக்காக தீபம் ஏற்றி அவர்களுடைய நினைவை கூறுவதற்காகவும் தங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு விளக்கில் கூறி போவதற்காக எல்லாருமே வந்திருக்கணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தவர்களை இழந்தவர்களும் குடும்பமாக எல்லாரையும் இழந்தவர்களும் தான் இங்கே நிற்கிறார்கள். அதைத்தான் இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் காற்றில் கலந்து இதயங்கள் சுமக்கும் நேரம் இது. முள்ளிவாய்க்கால் வடக்கு கிழக்கு சார்பாகவும் இணை தலைவர்கள் சார்பாகவும் இப்போது கொள்கை பிரகடனம் இடம்பெறும். முள்ளிவாய்க்கால் பிரகடனம் 2021 ஸ்ரீலங்கிற்கும் பெருமதிக்கும் உரிய ஈழத்தமிழ் வகையில் தமிழின அழுப்பு வரலாற்று செயல்முறையோடு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சுக்காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி பூண முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையில் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது ஒவ்வொரு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்க வைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசியல் அழகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை பிடித்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009க்கு பிறகு
ராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009க்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் நின்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழினத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் வெறுமனே ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வெள்ளாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009 இரும்பு கரம் கொண்டு மௌனிக்கச் செய்தது. தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய தமிழ் உறவுகளை தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வீணவாவையும் அரசியல் கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விருப்பங்களை இடைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது. தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சிக் கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டே ஆக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்னொரு அரசாங்கம் தட்டுக்களிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிற்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் நீர் போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சி அமைத்த அன்னொரு அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறந்தள்ளி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் நுழைவத்தாலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல ஒத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் உறுதி தீர்வாகவும்
நோக்க வேண்டியிருக்கும். இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தெரிந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம். அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழர்களே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழர் எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் அம்மின் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டிருக்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அழகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு வித தேர்வும் எமக்கு முன் வைக்கப்படவில்லை. ரத்தம் தோய்ந்த இந்த மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் உம்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். ஒன்று, சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2, ஈழத்தமிழின் அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தைத்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்தவியலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும். 4, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5, தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, 2025. தமிழ் மண்ணை நேசிக்கும் தமிழராய் தரணியிலே நாம் தெரிந்தெடுத்த காலம் திட்டமிட்டு எவ்விடம் அழிக்கப்பட்ட வேளை நீதி பேசும் உலக நாடுகள் மௌனித்து எமக்கான நீதி தர மறுத்தபோதும் இனப்படுகொலை செய்யப்பட்டு இம்மண்ணில் மடிவது போல எங்கின உறவுகளின் உயிர்களின் நீதி மறுமொழிகள் இப்போதும் காற்றில் பரவும். தமிழகத்தின் காவல் தெய்வமரபுகளையும் உதிரத்தின் உறவாகி வாழ்த்து வடிந்த இனத்தின் உறவுகளையும் ஒலிகளும் நிறைந்து அகவணிக்கும் சேவை.
நேரம் 10:31. ஆண்டுகள் பல கடந்தாலும் மறக்க முடியா மாணவர்களாய் களமாடி விதையாகியவர்களே தீராத வலிகளை சுமந்தும் பொத்து பொத்தாக கொன்றுவிக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைத்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். வரவுகளின் சாபங்களாகின மண்ணில் நீதி தேவதையே உன் தராச உள்ளங்கை மொழிவாய்க்காலும் நினைவு முற்றத்தில் ஓர் அணி சேர்ந்து நின்றபடி நீதி கேட்டு கந்த கவழ்வியில் குளித்ததும் கரங்கள் உரிமைக்காய் உயர்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியின் முன் இப்போது மதகுருமார்கள் மலரஞ்சலி செய்வார்கள். நீ பதமாற்றி தந்த ரணங்களில் வலிகள் இன்றும் உண்மை வதைக்கின்றன. உலகம் பரவிய தமிழினத்தின் அடையாளங்கள் பல புதைந்து போன மொழிவாய்க்கால் மண்ணுமே மாண்டு போன சொந்தங்களுக்காய் நெஞ்சு திறக்கும் இதயங்களோடு நம்முன் எழுந்திருக்கும் நினைவை துடித்து மொழிவாய்க்கால் மாற்றத்தில் அணி சேர்ந்திருக்கும் அனைவரும் இப்போது மலர்களால் வணக்கம் செய்வோம். Radio